எரேமியா 3:15 வாசித்தால், உங்களுக்கு என் இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். மூன்றாவது, God has prepared people for his sheep. தம்முடைய மந்தைக்காக, தம்முடைய ஆடுகளுக்காக தேவன் மனிதர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். தம்முடைய மந்தைக்காக தேவன் மனிதர்களை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த எரேமியா புஸ்தகத்தில் இந்த மெய்ப்பர்கள், அதாவது பொய்யான பொல்லாத மெய்ப்பர்களை குறித்து அநேக முறை ஆண்டவர் பேசி வருகிறார், எச்சரித்து வருகிறார், கண்டித்து வருகிறார். அதில் எரேமியா 23ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால், என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மெய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசத்துங்களிலிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவர்கள் மேல் ஏற்படுத்துவேன். திரும்ப சொல்லுகிறேன், அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அழகா இருக்கு பாருங்க. என் இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். அந்த மெய்ப்பர்கள் வரும்போது அவங்க பயப்பட மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க, காணாமல் போயிட மாட்டாங்க. இவர்களுக்கு ஒரு கூட்டம் மெய்ப்பர்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த மெய்ப்பர்கள் அவர்களை பராமரிக்கவில்லை, அவர்களை சிதறடித்தார்கள், அவர்களை துரத்தி விட்டார்கள் என்று 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பராமரிப்பில்லாத சிதறி போன துரத்துண்ட தேவனுடைய மந்தையை ஆண்டவர் பாதுகாப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிற, உன்னை அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கிறதற்கு ஒரு மெய்ப்பர் கூட்டத்தை நான் ஆயத்தம் பண்ணுறேன். அவர்கள் உன்னிடத்துல சேரும்போது அவங்க ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் உன்னை சந்திப்பாங்க. நானே அவர்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு வருவேன். அவர்கள் உன்னிடத்துல வரும்போது நீ பயப்பட மாட்டாய், நீ கலங்க மாட்டாய், நீ காணாமல் போக மாட்டாய். எவ்வளவு அருமையாக தேவன் தம்முடைய ஆடுகளுக்காக தேவன் ஆயத்தம் பண்றார் பாருங்க. நம்முடைய இஷ்டத்திற்கு நாம போதகர்களை மெய்ப்பர்களை தெரிந்து கொள்வது அவசியமில்லை. நம் சுய புத்தியின் மேல் நாம் சாய வேண்டிய அவசியம் இல்லை. நம் பாரம்பரியத்தின்படி மெய்ப்பர்களை நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆத்துமாக்களை விலை கொடுத்து கிரயம் கொடுத்து வாங்கின ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மேல் ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நாம் தொலைந்து போகாதபடி, காணாமல் போகாதபடி, சிதறி போகாதபடி, பயந்து விடாதபடி தம்முடைய இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம மெய்க்கும்படியான ஆயத்தத்தை கர்த்தர்ட்ட விட்டுருவோமானா, அவர் ஆயத்தம் பண்ணின மெய்ப்பர்களை தம்முடைய மந்தைக்காக தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை இந்த சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். எத்தனையோ முறை, 1 அல்ல 2 அல்ல, பல முறை கேட்டிருக்கிறேன். அவங்க இந்த சபைக்கு வரும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர், நான் 1 வருஷத்துக்கு முன்னால், 10 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் உங்கள் முகத்தை எனக்கு காண்பித்தார். தரிசனத்தை உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, காண்பித்து நீ இந்த சபையில் இருப்பா என்று கர்த்தர் என்கிட்ட பேசினார். நான் அப்போ வேற ஊரில் இருந்தேன். இந்த மனிதன் எங்கே இருக்கிறாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் காலம் நிறைவேறும் போது தேவன் ஆயத்தம் பண்ணின மெய்ப்பனாக தேவன் உங்களை நிறுத்தினார் என்று சொல்லுவார்கள். எத்தனையோ முறை இதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சம்பவத்தை மறக்கவே முடியாது. ஒரு முறை இதே ஆலயத்தில் நமக்கு பின்னால் இருக்கிற சேப்பலில் அப்போது ஆலயம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ தான் நம்ம புது இடத்துக்கு மூவ் பண்ணிட்டோம். அந்த சேப்பலில் ஆராதனை காலை 7 மணிக்கு நடந்து கொண்டிருக்கு. ஒரு குடும்பம் கோயம்புத்தூர்லேருந்து இடம் மாறி சென்னைக்கு வந்து விட்டார்கள். சென்னைக்கு வந்தவங்களுக்கு எங்கே சர்ச்சுக்கு போகணும்னு தெரியலை.
விசுவாசிகள் தான். எங்கே சர்ச்சுக்கு போகணும்னு தெரியலை, எந்த சபைக்கு போகிறது, ஊருக்கு புதுசு. அதனால் இவங்க என்ன செய்திருக்காங்க, காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் அவங்க குடும்பமாக கிளம்பி ஒரு கார் எடுத்துகிட்டு அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே வர்றாங்க. சுற்றி பார்த்துக்கிட்டே வராங்க, சர்ச் எங்கே இருக்குது, சர்ச் எங்கே இருக்குது, ஏதாவது சர்ச்சு கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு அப்படியே ஓட்டிகிட்டே வராங்க. இந்த வாசலுக்கு முன்னால் ஒரு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு பக்கத்தில் வரும்போது கார் நின்று போனது. கார் வேலை செய்யலை. என்னென்னமோ முயற்சி செய்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நல்ல வண்டி முயற்சி பண்ணுறாங்க, கார் ஸ்டார்ட் ஆகலை. என்ன இது கார் ஸ்டார்ட் ஆகும் போச்சு, சர்ச்சுக்கு போகிற நேரத்தில் இப்படி வண்டி பழுதாயிடுச்சேன்னு இவங்க எழும்பி போனட்டெல்லாம் திறந்து என்னென்னமோ செய்கிறாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்படியே இவங்க இருக்கும்போது ஒய்ஃப் சொன்னாங்களாம், ஏங்க இப்படியே நம்ம வண்டியிலே நம்ம உட்காந்துருந்தா எப்படி, நம்ம இதான் ஒரு சர்ச்சுக்கு எங்கே நடந்தாது போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்முடைய சபையை தேடி அந்த ஆராதனைக்காக எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ இவங்க பார்க்கும்போது எங்கெங்கே சர்ச் இருக்குன்னு, அப்போ உங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரியும், வெளியே இன்னும் போர்டு கூட சரியாக போடலை, வெளியே கட்டுமான பணி நடக்கிற ஒரே மண்ணும் அது இதுவும் குமிஞ்சு கிடக்கு. ஆளுங்க வர்றாங்களேன்னு சொல்லி இவங்க அப்படியே பின்னாலேயே வந்து சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சு இங்கே ஆராதனையில் உட்காந்துருக்காங்க. அன்றைக்கு அவர்கள் என்ன தேவையோடு இருந்தார்களோ அந்த வார்த்தை அன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்தது. அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த சர்ச்சைகளுக்கு தெரியாது, இந்த பாஸ்டர்களுக்கு தெரியாது, எப்படி இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம். கண்ணீரோடு ஆராதனை முடிஞ்சிட்டு ரொம்ப மன நிறைவோடு சரி நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி கார் ரோட்டில் நிற்குது வேலை செய்யாமல். அப்போ இங்கே இருக்கிற வாலண்டியர்கிட்ட சொல்லி, பிரதர் வண்டியில் வந்தோம், வண்டி நின்று போச்சு, யாராவது இங்கே மெக்கானிக் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு உடனே ஒரு வாலண்டியர், நான் அரேஞ்ச் பண்ணுறேன் சிஸ்டர், நீங்கள் காருக்கு போங்க நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இவங்க காருக்கு போய் காரில் உட்காந்துட்டாங்க. அந்த மனிதன் வந்து சரி வண்டி என்ன ஆச்சு தெரியலையே, ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சான். அவர் சொல்லுகிறார், நான் திரும்ப கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணப்பா சார், ஒரு பழுது கூட வண்டியில் இல்லை. அந்த இடத்துல நிறுத்தணும்னு கர்த்தரை தீர்மானம் பண்ணி வண்டி நின்று போச்சு. ஏன் தெரியுமா, அவருடைய இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஏனென்று அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார். இன்றைக்கு விசுவாசிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் மனிதர்களை ஆயத்தம் பண்ணுகிறார்.